ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் லோகு பர்ட். நான் தான் உங்கள் லோகேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி பர்த்டே அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கவிதை என்னென்னா, வண்ணங்களிலே உன் வாழ்க்கை, உன் எண்ணங்களில் உள்ளது உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பாசிட்டிவிட்டினா என்னன்னு பார்த்தோம்னா, முழு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நிறைந்ததை நம்ம பாசிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். பாசிட்டிவிட்டியில் 10 டைப்ஸ் இருக்குது. 10 டைப்ஸில் ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தெளிவான கேட்பு. அதாவது பிறர் பேசும்போது தலையிடாமல், அதாவது நம்ம மற்றவங்க பேசும்போது நம்ம குறுக்க பேசாமல் அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய கருத்துக்களை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் லிசனிங். செகண்ட் பாயிண்ட் எம்பத்தி. எம்பத்தினா என்னன்னு பார்த்தோன்னா இரங்கல்னா என்ன அப்படின்னா, பிறரின் கருத்துக்களை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கூட நம்ம கேட்குறதே இல்லை, அப்படியே எடுத்த உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம். அதுக்கு பேர் தான் எம்பத்தி. பாயிண்ட் என்னென்னா நான் ஜட்ஜ்மெண்ட் ஆட்டிடியூட். அப்படின்னா அவங்க ஒன்று சொல்ல வந்திருப்பாங்க, நம்மளா ஒன்று இமேஜின் பண்ணியிருப்போம். அதாவது அது வேறு விதமாக இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு இமேஜினேட் க்ரியேட் பண்ணிக்குவோம். அதெல்லாம் இல்லாமல் அவங்க எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல் அதை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பாயிண்ட் என்னென்னா ஓப்பன் மைண்டட்னஸ். அப்படின்னா பி ரெஸ்பெக்டிவ் டு ஐடியாஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதாவது திறந்த மனப்பான்மை அப்படின்னா புதிய யோசனைகள் மற்றும் அவங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஓப்பன் மைண்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் பேட்டன்ஸ் மீன்ஸ் பொறுமை. நம்ம பதிலளிக்கும் முன் அதை யோசிச்சு சொல்லணும். இது கரெக்டாக இருக்குமா, இது சொன்னால் ஆப்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து சொல்கிறதுக்கு பேர் தான் பேட்டன்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா செல்ஃப் அவேர்னஸ் மீன்ஸ் இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம நம்மளுடைய ஃபீலிங்ஸுக்கு எமோஷன்ஸுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எய்த் பாயிண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். இது ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரெசன்ட் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் யூஸ் நான் கான்ஃபிடென்ஷியல் லாங்குவேஜ். அப்படின்னா என்னென்னா, நம்ம மோதலில் இருக்கும்போது தேவையில்லாத லாங்குவேஜ் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் நான் கான்ஃபிடென்ஷியல் லாங்குவேஜ். 10th பாயிண்ட், அதாவது ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா சீக் கிளாரிஃபிகேஷன், ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு என்ஷூர் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்ம கொஷின் கேட்குறதுனால தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுதான் 10 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவிட்டியோட 10 டிப்ஸ் ஃபார் உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.